ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கேன். இது தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி தோல் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்குறேங்க. ஒரு 1/2 கிலோ திட்டத்துக்கு நறுக்கியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சது ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்கிட்டேன்னு ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்ல, ஒரு அரை பாக்கம் வெந்ததுன்னா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. வச்சுருக்க நம்ம பூசணிக்காவை சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை கூட கலந்து விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இது பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி சேர்க்குறேங்க. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. வேறு எந்த மசாலாவுமே தேவை கிடையாதுங்க. சாம்பார் பொடி இருந்தாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு சாம்பார் பொடி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தாலே போதுங்க. நல்லா சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. மஞ்சள் பூசணிக்காய் செஞ்சுட்டு நீங்கள் சாதத்துக்கு கூட இல்லைன்னா சப்பாத்திக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. வெறுமனே சாதத்துக்கு நீங்கள் இதை சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, மூடி போட்டு வேக வச்சிடலாம். கிளறி விட்டுக்குங்க இடையில. இப்போ நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட போகிறீங்கன்னா இந்த இதில் நிறுத்திடுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் சாதத்துக்கோ இல்லை எதுக்கோன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். மேலே மல்லித்தழை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.